ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் குருஜி கல்யாண்ராம் ஐயர், குரோப்பேட்டை, சென்னையில் இருக்கிறேன். வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் 2 சிஸ்டம் இருக்கிறது. திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னு திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க. ரைட். இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது. நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணமாக திருநள்ளார், அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கலை. இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்து வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். திருநள்ளாறில் கூட 2ஐயும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டாங்க, இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6 சனிப்பெயர்ச்சி தான் கரெக்ட்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அது இருக்கட்டும். எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம். இதில் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லா இருக்குது. இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் 28 எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட், அப்படி தான் எடுத்துக்கோங்க. ரைட். பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது. ரைட். இப்போது சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இதில் 7.5 சனி எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 ராசியில் இருக்கும்போது அந்த 7.5 சனி இருக்கும். இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார், மேஷ ராசிக்கு சேர்றார். மேஷ ராசிக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். ரைட். இப்போது கும்பராசிக்கு, மீனராசிக்கு, மேஷராசிக்கு 3 இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் 7.5 சனி பலனை கொடுப்பார். அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம். ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க, சனி இந்த 3, 6, 11 இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார். அது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கணும். 7.5 சனிங்கிறது 12, 1, 2 3ஆம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர். 7.5 சனி முடிஞ்சு அந்த ஒரு 2.5 வருஷம் 3ஆம் இடம் தான் லக்ஷ்மீகரம். லக்ஷ்மீகரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல, அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். அந்த 2.5 வருஷம் சனீஸ்வரன். அது அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார். அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 11ஆம் இடங்க லாபஸ்தானம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே. சார், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கிரக சூழ்நிலைகளை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் 7-8 சனியில் கஷ்டத்தை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார், பிரச்சனையை கொடுப்பாருனாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது. அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமம்னா அர்த்தம் பாதி, அஷ்டமத்தில் பாதி 4. 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார், அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார், 7ஆம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனைகள் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அனுசரித்து பண்ணிக்கணும். சார், எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போக தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு மருந்து, அலோபதியோ சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம். அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது. அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் அந்த பரிகார பலன்களால். இன்னொன்று,
எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது. ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும். பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. ஏன்னா அதுக்கெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள். அதனால தான் சரியான பரிகாரத்தை கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா. இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போது ஒரு ராசிக்கு ஒன்று தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம். கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்பொழுது மகர ராசிக்காரருடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு சொந்த வீட்டுக்காரரே சனீஸ்வர பகவான் தான். இப்போ 7.5 சனி முடியுது. பெரிய ரிலீஃப். 7.5 வருஷம் கஷ்டப்பட்ட பலன்கள் இப்போ தீரப்போகுது. எல்லா கஷ்டங்களும் தீருதுனால எவ்வளோ பெரிய விஷயம். 7.5 விஷயம் பல விதத்தில் பாடுபட்டாச்சு. பதினொன்றாம் இடத்துல, அதாவது 3ஆம் இடத்துக்கு வரார். மகரத்துக்கு 3ஆம் இடம்ங்கிறது லக்ஷ்மிகரம். லக்ஷ்மிகரம்ங்கிறது மகாலட்சுமி கடாட்சம். மகாலட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு என்ன கொடுப்பான்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பணம், பொருள், செல்வம், வீடு, மனை, வாகனங்கள், பால்பாக்கியம், சுப சௌக்கிய சௌகரியங்கள், சௌபாக்கியங்கள், தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், பட்டு வஸ்திரம், நகை, நல்ல வருமானங்களான 16 விதமான யோகங்களையும் போகங்களையும் மகாலட்சுமி கொடுப்பா. இன்னொருத்தரம் நல்லா சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. பணம், பொருள், செல்வம், வீடு, மனை, வாகனங்கள், பால்பாக்கியம், சுப சௌக்கிய சௌகரியங்கள், சௌபாக்கியங்கள், தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், பட்டு வஸ்திரங்கள், நகைகள், நல்ல வருமானங்களான 16 விதமான யோகங்களையும் போகங்களையும் கொடுப்பார். சார், இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது ஒரு பவுன் நகை. ஆனால் அந்த மகர ராசிக்கார எல்லாருமே நகை வாங்குவாங்கோ. ஏன்னா நகை வர்ற நேரம் அது அது 1 லட்சமாக வரப்போகிற, திருப்பி பாருங்கள், அது 1.5 லட்சமாக போகுது. அப்படியே இருந்தால் கூட மகர ராசிக்காரர்கள் நகைகள் வாங்குவாங்க. சொத்து சேரும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். எல்லா ராசிக்காரர்களும் இந்த மகர ராசிக்காரர் தான் இப்போ வசதியான பலன்கள். ஏன்னா 7.5 வருஷம் முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் வருது, லக்ஷ்மிகரம் வருது. நல்ல கவனிங்க. அனுபவம் 7.5 வருஷத்தில் நம்ம கஷ்டப்பட்டது என்னென்ன, இப்படி பண்ணால் எவ்வளோ கஷ்டங்கள் வரும், என்ன வரும்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ அது அந்த மாதிரி நடந்துக்க போகிறோம். ரைட். ஒருத்தராக பார்ப்போம். பிஸ்னஸ் பீப்புளை பார்ப்போம். பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒரு சரியான வருஷம் 2.5 வருஷம் இல்லை, நம்மளுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம எது தொடருமோ அது துலங்கும். நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமோ சரியாக வரும். அப்போ நம்மளுக்கு நன்மை தான். பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன், ஒரு வெளியூரில் ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா புதுசாக டர்ன் ஓவர் சேர்க்கறது, புது பொருள்கள் சேர்க்கறது, புது ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும். 2.5 வருஷம் அது மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்த வருஷம் அர்த்தாஷ்டமி சனி வரும்போது கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வரும். ஆனால் இந்த 2.5 வருஷத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு 30 வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்கள் இதனால் உண்டு. ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி ஆடிப்பட்டத்தில் தேடி விதைச்சிட்டோம்னா அது நல்லா வளர்ந்துரும்னு சாஸ்திரம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அதுக்குண்டான தட்பவெட்டின்களே அந்த ஆடி மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் இந்த 2.5 வருஷத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு புதுசாக உருவாக்குறது, புது கம்பெனிகள் உருவாக்குறது, புது கடைகளை ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி புது விஷயங்களை ஆரம்பிச்சிங்கன்னா அதனுடைய பலன்கள் ரொம்ப வருஷம் 30 வருஷம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சப்ஜெக்ட்டு அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் இந்த டைம் அருமையான டைம், மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த டைம் நம்மளுக்கு எல்லோரும் லேபர்ஸ் எல்லாம் ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. நம்ம மெஷினரிஸு, இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக கிடைக்கும். நம்மளுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் அதெல்லாம். அடுத்தது நம்மளுக்கு நிறைய டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு பண வசதிகள் கிடைக்கும்.
எந்த பேங்க் லோன் போட்டாலும் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது இல்லையா, அதனால் நம்மளுக்கு வேண்டிய அளவு மூலதனம் தானாக கிடைக்கும். நல்லா கவனிங்க, மூலதனம் கிடைக்கும், தானாக கிடைக்கும், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா பிஸ்னஸ் எதிர்காலத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்ட பேஸ் இப்போ கிடைக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடச்சினாலே அவ்வளோ சந்தோஷம் இல்லையா. ஒரு வீட்டுக்கு போனாக்கா பா வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவோம். லக்ஷ்மி கடாட்சம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் தான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும். வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்கனாக்கா ஒருத்தருக்கான மகர ராசி இருந்தால் கூட போகிறோம், அந்த குடும்பமே நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களை வச்சு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால் மகர ராசிக்காரங்க சரி, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் நல்லபடியாக நடக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க சார், ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடாது. ஒன் சைல்டு கான்செப்ட் தப்பு. 2வது சைல்டு ரொம்ப முக்கியம். அந்த 2வது சைல்டு 3வது சைல்டு ஏற்படுற டைம் இது மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னு கேட்டாக்கா, அதாவது நல்லா கவனிங்க, ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு டெத் மேட்டராக இருந்தாலும் வச்சுக்கோங்க, சொந்தக்காரங்க மட்டும்தான், அதாவது பிளட் ரிலேஷன் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். இங்கிலீஷ்காரனே சொல்லிட்டான், யாராவது ஐடென்டிஃபை பண்ணால் கூட பிளட் ரிலேஷனை கூப்பிடுன்னு தான் சொல்லுவான். பிளட் ரிலேஷனுங்கிறது அவ்வளோ முக்கியம். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், அண்ணன் தம்பி 5 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பி 5 பேருக்கு அவங்களுக்கு சம்மந்தி சொந்த மாமா மச்சான்லாம் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும். ஒரு கல்யாணம்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு பையன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சகோதரத்துவம் இல்லைன்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்க சுக துக்கத்தை யார்கிட்ட போய் பகிர்ந்துக்க முடியும்? நல்ல கவனிங்க, யார்கிட்ட போய் பகிர்ந்துக்க முடியும் அவங்க? அதனால் ஒரு குழந்தை அதாவது ஒன் சைல்டு கான்செப்ட் ரொம்ப தப்பான. அந்த காலத்தில் வீட்டில் 10 குழந்தைங்க இருப்பாங்க, குடும்பம்னா சுபிட்சமாக இருந்தது இல்லையா, என்ன சம்பளமே இல்லைன்னுவாங்க, இப்படி நல்லா தான் இருந்தது, ஒன்றும் தப்பு இல்லையே. ரைட். அதனால் இப்போ இந்த 2வது குழந்தை உருவார டைம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ 2வது குழந்தை 3வது குழந்தை உருவாரத்துக்கு டைம். எப்பயுமே 2, 3 இருக்கணுங்க. ஒரே சைல்டு தப்புங்க அது. ஆனால் இந்த டைம் நல்ல டைம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, பிற்காலமும் நல்லா இருக்கும் அந்த குழந்தைகளால் நமக்கு. அதனால் அந்த குழந்தைகள் பிறக்கிற நேரம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிற நேரம், வீடு கட்டுற நேரம், வீடு வாங்குகிற நேரம், வீடு மனை வாகனங்கள் வாங்குகிற நேரம், புதுசாக கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்தில் நிச்சயமாக புது வாகனங்கள் நீங்கள் வாங்குவீங்கோ, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வாங்குவீங்கோ. அப்படி ஒரு அற்புதமான டைமில் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் என்ன கூட கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாமே தாண்டி வேறு ஒன்றும் மைனஸ் பாயிண்ட்டு மகர ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இந்த 2 வருஷத்தில் இல்லை. சப்ஜெக்டும் அவங்கவுங்க சொந்த ஜாதகம்னு வச்சுப்போமே. ஆனால் இந்த வருஷம் 2 வருஷம் அருமையான டைம். இந்த அருமையான டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம புத்திசாலித்தனம். சந்தர்ப்பங்கள் எல்லா சமயத்தில் கிடைக்காது இல்லையா, கிடைச்ச சந்தர்ப்பத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நான் கூட சிலருக்கு என்ன சொல்லுவோன்னாக்கா, தூங்காத வேலை செய்யுங்கன்னுவேன். தூங்காத வேலைன்னா 24 தூங்காத ஒரு வாரம் நாள் தூங்காத வேலை செய்யணும் இல்லை, நம்ம மேக்ஸிமம் டைம் வேலை செஞ்சு யூஸ் பண்ணிக்கணும். பிஸ்னஸ்னால் கூட மேக்ஸிமம் டைம் நம்ம மினிமம் ஒரு 6 மணி நேரம் தூங்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பிஸ்னஸில் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு சொல்லுவேன். அதனால் இந்த 2.5 வருஷம் 24/7 நல்லா ஒர்க் பண்ணுங்க. வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல பிரமாதமான பேஸ் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதத்திலையும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான டைம். இப்போ எல்லா விதத்திலும் நன்மை கிடைக்கும். வெளிநாட்டு உத்தியோகம் எதிர்பார்க்குறாங்க பாருங்கள், அவங்க நல்லபடியாக கிடைக்கும், நல்ல வேலையாக கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். அதனால் அது ஒரு பெரிய விஷயம். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது. இந்த கேஷ் டெபிசிட்டே வராது. கூடுமான வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் பணப்பற்றாக்குறைங்கிறது வரவே வராது. பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து நோய் நொடிகள் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அது ரொம்ப முக்கியமாச்சு இல்லை. இதுக்கு முன்னாடி சுகர் பிபி அது மாதிரி இருந்ததுன்னா இப்போ கண்ட்ரோலாக இருக்கும். புதுசாக ஒன்றும் நோயெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்க, பெரிய ஆப்ரேஷன் அதுக்கு இதெல்லாம் ட்ரிலஸ்க்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை. இருக்கிற நோய் குறையும் கட்டுப்படும். புது நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த 2.5 வருஷம் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே நல்ல வேலை செய்யலாம், நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் நம்ம நல்லா இருக்கும் இல்லையா?
அதனால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அது உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் பொருந்தும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான டைம், நல்ல பொசிஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் சூப்பரான டைம். இது யூஸ் பண்ணிக்கணும். இந்த டைமில் நம்ம ஒரு பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த டைம் நல்லா இருக்குது. கூடையே ஒரு ராஜமாதங்கின்னு ஒரு ஹோமம் இருக்குது. அரசாங்கத்தில் பெரிய இது மாதிரி கிடைக்கிறதுக்கு பொசிஷன் கிடைக்கிறதுக்கு இந்த ராஜமாதங்கின்னு ஒரு ஹோமம் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அரசாங்க விஷயத்தில் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதை அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இந்த 2.5 வருஷத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு, நிச்சயமாக உண்டு. அதனால் அரசியல்வாதி எல்லாமே உஷாராக அந்த யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா எதிர்காலம் ரொம்பவே நல்லாயிருக்கும். மைனஸ் பாயிண்ட்டுன்னு மகர ராசிக்காரருக்கு இப்போ இந்த 2 வருஷத்தில் எதுவும் கிடையாது. அதனால் அப்படி ஒரு அற்புதமான டைம், அது நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும். இது வருஷத்தில் 30 வருஷத்தில் ஒரு 2.5 வருஷம்தான் வரும். லக்ஷ்மி கரம் முக்கியமான விஷயம், அந்த மகாலட்சுமி கடாட்சம். இன்னொருத்தர சொல்லிடுறேன், அப்போ தான் மனசில் பதியும். மகாலட்சுமி கடாட்சத்தால் உங்களுக்கு பணம், பொருள், செல்வம், வீடு, மனை, வாகனங்கள், பால்பாகியம், சுப சௌக்கிய சௌகரியங்கள், சௌபாகியங்கள், தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், பட்டு வஸ்திரம், நகை, நல்ல வருமானங்களான 16 விதமான யோகங்களும் போகங்களும் உங்களுக்கு கிடைக்கிற டைம். நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு சுபிட்சமாக இருங்கோ. சந்தோஷம்.